Hi friends. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல இருந்து எக்ஸல்ல பேசிக் கான்செப்ட்ஸை வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். லைக் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலோட ப்ரொடக்ஷன் நேவிகேஷன் செல் ரெஃபரன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்போம். ஃபார்முலா சீரீஸில் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் இஃப்ஸ் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எரர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி அட்வான்ஸ் டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். லைக் இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர்டு ஃபங்க்ஷன்ஸே போதும் ஒரு பேசிக் அனலைசிஸ் ஒரு டேட்டாவில் நம்ம பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது. அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் படிச்சோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாகவோ இல்லை அதோட பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாகவோ நம்மளால ஈஸியாக டேட்டா அனலிஸ்ட் ஆக முடியாது. கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறன்றதை பொறுத்து இருக்குது. லைக் மல்டிபிள் கண்டிஷனோட நம்ம ஆட் பண்ணி அந்த அதுலேருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அவுட்புட்ஸ் எடுக்கும்போது தான், லைக் டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தான் நீங்கள் அந்த உண்மையாகவே அந்த ப்ராக்டிஸ் அந்த ஃபார்முலாவை படிச்சுக்கு உண்டான ஃபுல் அவுட்புட் உங்களால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல டேட்டா அனலிஸ்டாக இருக்கணும்னா லைக் நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஃபார்முலாவை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றத பொறுத்து இருக்குது. லைக் 100 எக்ஸல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஜஸ்ட் 10 எக்ஸல் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். நான் ஒரு சின்ன டேட்டா செட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டா செட் இருக்குது, இங்கே ஒரு ரிப்போர்ட்டிங் டேட்டா செட் இருக்குது. இந்த ப்ரொடக்ஷன் டேட்டா செட்டில் யூசர் என்ன டேட்டில் ப்ரொடக்ஷன் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ ப்ரொடக்ஷன் அடிச்சிருக்காங்க. லைக் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்டா செட்ஸில் பாஸ்கர், சரண், அப்புறம் கோபால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீட் 1 கேட்டகரியில் வருவாங்க. ராகுல் அண்ட் விக்னேஷ் பார்த்தீங்கன்னா லீட் 2 கேட்டகரியில் வராங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் லீட் 2க்கு எப்போ மூவ் ஆனார்னா 21 மார்ச்ல மூவ் ஆயிருக்காரு. லைக் ஃபியூச்சர் டேட்டா கூட இருக்கலாம், ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க 21 மார்ச்ல மூவ் ஆயிருக்காரு. அப்படின்னா விக்னேஷ்க்கு 21 மார்ச்ல இருந்து இருக்கிற லீட் 2 ரிப்போர்ட்டிங் கிட்ட இருந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ 21க்கு முன்னாடி இருக்கிற டேட்ல பார்த்தீங்கன்னா லீட் 1க்கு ரிப்போர்ட்டிங்காக இருந்திருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷனில் இருக்கிற கவுண்ட் பார்த்தீங்கன்னா லீட் 1க்கு 21க்கு முன்னாடி இருக்கிற டேட்டோட ப்ரொடக்ஷனும் 21 டேட்ல இருந்து மற்ற டேட்ல இருக்கிற ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா லீட் 2க்கும் போயிருக்கணும். ஸோ ஒரு சிம்பிளான டேட்டா செட் தான். லீட் 1ஓட ப்ரொடக்ஷனும் லீட் 2ஓட ப்ரொடக்ஷனும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். லைக் மேனுவலாக மட்டும் இந்த ப்ராசஸை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இது சின்ன டேட்டா செட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக தெரியும். லைக் மல்டிபிள் டேட்டா செட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கஷ்டம். ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். லைக் நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஒரு லேட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ரிப்போர்ட்டிங் 2ன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு VLOOKUP. ஜஸ்ட் இந்த வேல்யூவை நான் இதோட லுக்அப் பண்ணுறேன் 2,0. ஸோ லுக்அப் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. ஸோ இந்த வேல்யூவை நான் ரெஃபரன்ஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரி லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபில் டவுன் பண்ணுறேன். ஸோ இதை டேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டில் இருந்து இந்த டேட் வந்து கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டேட் வந்து இந்த டேட்டோட லெஸ் தெனாக இருக்கணும்னு பார்க்கணும். ஸோ ட்ரூ, ஆமாம். ஸோ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா விக்னேஷ் வந்து 21 டேட்ல இருந்து தான் லீட் 2க்கு ரிப்போர்ட்டிங். அப்போ 21 டேட்டுக்கு முன்னாடி லீட் 1க்கு ரிப்போர்ட்டிங். ஸோ அப்படின்னா ட்ரூன்னு இருக்கிற இடத்துலலாம் நம்ம எக்ஸாக்டாக லுக்அப் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக. ஃபால்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல மட்டும்தான் லீட் 1ன்னு வரணும். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ அப்படின்னா நம்ம ஈஸியாக ஜஸ்ட் ஒரு இஃப் ஃபங்க்ஷன் மூலமாக அதை சால்வ் பண்ணிடலாம். இஃப்க்கு உண்டான கண்டிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. கமா ட்ரூவாக இருந்தால் மேட்ச் பண்ணி எந்த வேல்யூ யூசரை மேட்ச் பண்ணி கமா லுக்அப் எடுக்கணும். லைக் இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணுறேன், F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன், கமா 3 கொடுக்குறேன். ஐ மீன் தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து நான் டேட்டா ஃபெச் பண்ணி எடுக்கணும், கமா 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இஃப் கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தால் ட்ரூக்கு உண்டான கண்டிஷன் எழுதியாச்சு. இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்தால் நான் என்ன கொடுக்கணும்னா லீட் 1ன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணால் போதும், எனக்கு ரிப்போர்ட்டிங் அப்டேட் ஆகிடும். ஸோ இங்கே விக்னேஷ்க்கு பார்த்தீங்கன்னா 21 டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லீட் 1லையும் 21லேருந்து 21லேருந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். லைக் இங்கே ஈக்குவல் டு மென்ஷன் பண்ணோம். லைக் 21 டேட்லேருந்து தான் லீட் 2க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இங்கே லெஸ் தென் போட்டது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டால் எனக்கு லீட் 2ஆக மாறிடும். ஸோ நம்ம எப்பவுமே ஃபங்க்ஷன் எழுதும்போது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் ஐட்டம் எழுத மாட்டோம், அந்த என்டையர் காலத்துலேருந்து அந்த ஃபங்க்ஷன் எழுதுவோம். லைக் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணால் எனக்கு 21 டேட்லேருந்து லீட் 2 அப்டேட் ஆகுறாங்க. லைக் லீட் 1 லீட் 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கங்க. லீட் 1 லீட் 2 சம் இஃப்ஸ் சம் ரேஞ்ச் நான் கொடுக்குறேன்.
கமா க்ரைட்டீரியா இந்த வேல்யூ லீட் 1ல் இருக்கணும். ஜஸ்ட் இந்த வேல்யூ லீட் 1ல் வந்துருச்சு. இந்த ஃபார்முலாவை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரெஃபரன்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லீட் 1க்கு 3000ம் லீட் 2க்கு 1500 தான் ஆன்சர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.